ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய சம்பவத்தை பண்ண திரைப்படங்கள் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பொன்னியின் செல்வன் விக்ரமை சொல்லலாம். அப்படிப்பட்ட விக்ரம் திரைப்படத்தோட வாழ்நாள் சாதனையை வெறும் 13 நாளில் முறியடிச்சிருக்கு வாரிசு படம். ஸோ அப்படி என்ன சாதனையை முறியடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் 13வது நாள் வாரிசு படத்தோட வசூலையும் துணிவு படத்தோட வசூலையும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் வால்டர் வீரியா படத்தோட கலெக்ஷன், வீரசிம்மா ரெட்டி படத்தோட கலெக்ஷனையும் பார்ப்போம். அப்புறம் வல்லவனுக்கும் வல்லவன் பாபி சிம்மா அவர்களோட படம். ஸோ அந்த படம் 4 நாளில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அப்புறம் அஜித் அவர்கள் வசூலில் ஒரு மிகப்பெரிய சம்பவம் பண்ண ஒரு பழைய படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அந்த கலெக்ஷன் ரிப்போர்ட்டை இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்ஃப்ளேஷன் பண்ணால் எவ்வளோ வரும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி நான் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை அப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் தொடர்ந்து நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் போடுறதுல விக்ரம்லேருந்து என்னை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ நிறையா சப்ஸ்கிரைபரும் கன்வெர்ட் ஆகிருக்கு எனக்கு. ஸோ அப்படி இனிமே இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் மட்டும் இல்லாமல் நிறையா ட்ரோல் வீடியோஸும் போடலான் இருக்கோம். நிறையா சில திரைப்படங்களோட அதோட ஃபன்னியான சில விஷயங்கள், சில ரொம்ப இயற்கைக்கு புறம்பான விஷயம், சினிமாவுக்கு புறம்பான விஷயங்கள், இந்த மாதிரிலாம் நிறையா ட்ரால் பண்ண வேண்டிய நிறையா விஷயங்கள் இருக்குது. ஸோ அது எப்படிப்பட்ட ட்ராலாக இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு படங்களை கலாய்க்கலாம் அப்படிங்கிறத ஒரு சஜஷனாக கொடுங்க. அப்புறம் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு லைக் அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே பாருங்கள். ஸோ வால்டர் வீரியா படத்தோட டே 11 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 4,80,00,000, வேர்ல்டு வைடு 5,40,00,000. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வாரிசை விட வீரசிம்மா ரெட்டியை விட துணிவை விட பெட்டராக இப்போ வால்டர் வீரியா தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ வால்டர் வீரியா படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 160 கோடி, வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 204,80,00,000. ஸோ 200 கோடி ஃபைனலி இந்த படம் கிராஸ் பண்ணிடுச்சுங்க. ஸோ அதுக்கடுத்ததாக வீரசிம்மா ரெட்டி படத்தோட டே 12 கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 85 லட்சம், வேர்ல்டு வைடு பார்த்திங்க அப்படின்னா 1 கோடி. ஸோ வீரசிம்மா ரெட்டி படத்தோட டோட்டல் கலெக்ஷன் ஆந்திரா தெலுங்கானாவில் 102 கோடியே 20 லட்சம், வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 116 கோடி. வாரிசு படத்தோட டே 13 கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 2,55,00,000, கர்நாடகாவில் 25 லட்சம், கேரளாவில் 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 35 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 33 லட்சம். டோட்டலாக இந்தியா முழுக்க 3,63,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 1,65,00,000 வசூல் பண்ணியிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 5,28,00,000 இந்த படம் வசூல் பண்ணியிருக்குங்க 13வது நாள். ஸோ வாரிசு படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 121 கோடியே 10 லட்சம், கர்நாடகாவில் 14 கோடியே 10 லட்சம், கேரளாவில் 11 கோடியே 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 13 கோடியே 30 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 26 கோடியே 80 லட்சம். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கேரளாவை தவிர மீதி எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல லாபத்தை கொடுத்துருக்கு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஒரு 120 கோடி தமிழ்நாட்டில் எடுத்திருந்தாலே ஒரு பிரேக் ஈவன், ஒரு நல்ல கலெக்ஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படத்தை தமிழ்நாட்டு தேட்டரிக்கல் ரைட்ஸு 70 கோடிக்கு மேலே போயிருந்தது. கண்டிப்பாக இந்த படம் இப்போவே பிரேக் ஈவன் பண்ணிடுச்சு. இனிமேல் நிறைய ப்ராஃபிட் வரப்போகுது இந்த படத்துக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஸோ ஓவர்சீஸை பொறுத்தவரையும் டோட்டலாக 82 கோடி, இந்தியாவில் மட்டும் 186 கோடியே 90 லட்சம். ஸோ வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 268 கோடியே 90 லட்சம் வசூல் பண்ணியிருக்குங்க வாரிசு. ஸோ இந்தியாவிலே 2023 ஜனவரி மாதம் ரிலீஸ் ஆன நிறையா திரைப்படங்கள் இருக்குது. அதில் நம்பர் 1 திரைப்படமாக வாரிசு இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த வாரிசு படம் யூகேயில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொன்னோம். ஸோ 1.3 மில்லியன் நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது. 1.3 மில்லியன் யூகே பவுண்ட்ஸை கலெக்ட் பண்ணி பொன்னியின் செல்வன் ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது. 2வது பொசிஷனில் விக்ரம் இருந்தது நேற்று வரையும். உலகநாயகன் டாக்டர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களோட விக்ரம் படம் இருந்தது 2வது இடத்துல 833K யூகே பவுண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இப்போது அதை பீட் பண்ணிடுச்சு. வாரிசு படம் 835K யூகே பவுண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி இப்போ 2வது இடத்த பிடிச்சிருக்கு. ஸோ விக்ரம் படத்தோட லைஃப் டைம் யூகே கலெக்ஷனை வெறும் 13 நாளில் வாரிசு முறியடிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இப்போ தகவல். ஸோ துணிவு படத்தோட டே 13 கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் 1,55,00,000, கர்நாடகாவில் 15 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 20 லட்சம்,
டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 1,90,00,000 வந்து இந்தியா முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 80 லட்சம், வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 2,70,00,000. ஸோ துணிவு படத்தோட டோட்டல் கலெக்ஷன் தமிழ்நாட்டில் 109,55,00,000, கர்நாடகாவில் 12 கோடி, கேரளாவில் 3,95,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 2,60,00,000, ஆந்திரா தெலுங்கானாவில் 6,35,00,000. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 134,45,00,000. ஸோ ஓவர்சீஸில் பார்த்திங்க அப்படின்னா 57,15,00,000 வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது 191,60,00,000. ஸோ ஒரு 2 நாள் 3 நாளில் கண்டிப்பாக இந்த படம் 200 கோடியை கிராஸ் பண்ணிவிடும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது, எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. கண்டிப்பாக இந்த படம் 200 கோடிக்கு மேலே வசூல் எடுத்துச்சு அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்டேட்லேயும், எல்லா நாட்டிலையும், எல்லா ஓவர்சீஸில் எல்லா கண்ட்ரியும் சேர்த்து இந்த படம் ஒரு ப்ராஃபிட் ஜோனுக்கு போன ஒரு படமாக அமைஞ்சிரும். ஸோ அதுக்கடுத்ததான் வல்லவனுக்கும் வல்லவன், அதாவது நிறையா படங்கள் ரிலீஸ் ஆகுதுங்க. நம்மளும் எவ்வளவோ படம் பார்க்குறோம். இப்போ வந்து உதாரணத்துக்கு செம்பி, ராங்கி, டிரைவர் ஜமுனா அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டாக இந்த வருஷம் முடியும் போதே நிறையா படங்கள் வந்தது. அதில் சில படங்களுக்கு நல்லாவே ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட ரிசல்ட்டுமே வந்து எதிர்பார்த்ததோட கொஞ்சம் அதிகமாகவே வந்துருந்துச்சு. ஸோ செம்பிலாம் பார்த்திங்கன்னா டோட்டல் வேர்ல்டு வைடு கலெக்ஷன் 6 கோடி கிட்ட வந்திருந்தாலுமே அந்த படத்துக்கு வந்து அவங்க ப்ரொமோஷன் பண்ணதுனால தான் அவ்வளோவாது வந்தது. அதுவும் பண்ணல அப்படின்னா ஒன்றுமே இருந்திருக்காது. அட்லீஸ்ட் இந்த படத்துக்கு வந்ததையாவது யாருக்காவது தெரிகிற மாதிரி பண்ணியிருக்கலாம். அதாவது வாரிசு துணிவோட கிளாஷ்னால தான் இந்த படம் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. வாரிசு துணிவு கிளாஷ் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு வாரம் ஓகே, ஆனால் 2 வாரம் முடிஞ்சுமே இந்த வாரிசு துணிவுனால தான் இந்த படம் தெரியாமல் போயிடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கக்கூடியதாக இல்லை. ஸோ இந்த படம் ப்ரொமோஷன் பண்ணி நல்லா வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல கலெக்ஷனே எடுத்திருக்கோம். ஸோ இந்த படத்துக்கு மோஸ்ட்லி வந்து கம்மியான ஷோஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இந்த படம் வந்து 11% ஆக்குபன்சி தான் வந்திருக்கு. ஸோ அதோட வசூல் நிலவரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டே 1 இந்த படம் வந்து 9 லட்சம், டே 2 7 லட்சம், டே 3 13 லட்சம், டே 4 5 லட்சம். ஸோ டோட்டலாக இந்தியா முழுக்க 34 லட்சம் வந்து இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. வேர்ல்டு வைடு அப்படிங்கிறது 37 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் அப்படிங்கிறது 3,60,00,000. இப்போ பார்த்துக்கோங்க, 3,60,00,000 கண்டிப்பாக இவங்க 5லேருந்து 6 கோடிக்கு மேலே வசூல் எடுத்தால் தான் அட்லீஸ்ட் லாஸ் இல்லாமலே தப்பிக்க முடியும். அப்படின்னா இவங்க இவ்வளோ செலவு பண்ணவங்க கொஞ்சம் மக்களுக்கு தெரிகிற மாதிரி ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதோட கொஞ்சம் பெட்டராகவே வந்து வந்திருக்கும், ஸ்க்ரீன்ஸும் வந்து நல்லாவே கிடச்சிருக்கும். ஸோ அது ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதே ஒன்றும் புரியலை. ஸோ இனிமே வரக்கூடிய சின்ன படங்களாக இருக்கட்டுமே, இப்போ நீங்கள் வந்து வெறும் 50 லட்சத்துக்கு கூட படம் எடுங்க, இல்லை 5 லட்சத்துக்கு கூட படம் எடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் அந்த படத்தை நீங்கள் எப்படி ப்ரொமோஷன் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். கண்டிப்பாக நீங்கள் 5 லட்சத்துக்கு படத்தை எடுத்தாலுமே கண்டிப்பாக குறைஞ்சது ஒரு 50 லட்சம் செலவு பண்ணியாவது ப்ரொமோஷன் பண்ண வேணும், பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கட்டாயம். ஏன்னா மார்க்கெட்டிங் இல்லாமல், அதாவது வேர்ட் ஆஃப் மவுத்து ஓகே, வேர்ட் ஆஃப் மவுத்தில் ஒரு படம் ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஓகே. ஆனால் அதுக்குன்னு 5 ஷோ 10 ஷோ இருக்கிற ஒரு படம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் என்ன 1000 ஷோவாக மாறிட போகுது. ஸோ அதுக்காக நீங்கள் எடுத்த உடனே அந்த மாதிரி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 200 ஷோவாவது கிடைக்கிற அளவுக்காவது இந்த படம் மாதிரி படங்களுக்கெல்லாம் நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணால் தான் அதுக்கு நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதுக்கடுத்ததான் பத்தான் படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுதுங்க. இந்த படத்துக்கு டே 1 வந்து எவ்வளோ கிராசிங் கலெக்ஷன் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம 26ஆம் தேதி சொல்லுவோம். ஆனால் டே 1க்கு எவ்வளோ வந்து அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஆயிருக்கு தெரியுமா? அதோட கிராஸ் கலெக்ஷன் எவ்வளோ தெரியுமா? 26 கோடி கிட்ட ஆயிருக்குங்க. உண்மையிலே ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணியிருக்கு. பத்தான் அப்படிங்கிறது முதல் நாள் வசூல் அப்படிங்கிறது கண்டிப்பாக 50-60 கோடிக்கு மேலே எதிர்பார்க்கப்படுது. அதுவும் இல்லாமல் இந்த படம் 3 நாள் இந்த படம் வந்து ஒரு வெற்றிகரமாக ஓடிச்சு அப்படின்னா, போன வருஷம் நம்ம மிகப்பெரிய படங்கள், மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றின்னு சொன்னோம்ல, அந்த படங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் காலி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அது எல்லாத்துக்குமே நம்ம நாளைக்கு வெயிட் பண்ணி இந்த படத்தோட ரிசல்ட் எப்படி இருக்குது, ஃபஸ்ட் டே கலெக்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ அதுக்கடுத்ததான் நான் சொல்லியிருந்தேன், அஜித் அவர்களோட ஒரு பயங்கர பிளாக் பஸ்டரான ஒரு திரைப்படத்தை எடுத்து நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மங்காத்தா படத்தோட தமிழ்நாட்டு கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா 48,65,00,000, கேரளாவில் 3,40,00,000, கர்நாடகாவில் 2,75,00,000, ஆந்திரா நிசாமில் பார்த்திங்க அப்படின்னா 4,55,00,000, ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 60 லட்சம், ஓவர்சீஸில் 14,30,00,000. ஸோ இந்த படத்தோட வசூல் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடு 74,25,00,000. மங்காத்தா படத்தோட கலெக்ஷன் ரிப்போர்ட்டை இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்ஃப்ளேஷன் பண்ணால் 160 கோடிக்கு மேலே வருதுங்க. அப்புறம் இந்த படம்
அஜித் ஃபேன்ஸை விடுங்க, ஆஸ் எ விஜய் ஃபேனா, ஆஸ் எ ரஜினி ஃபேனா, ஆஸ் எ கமல் ஃபேனா, ஆஸ் எ சூர்யா ஃபேனா, உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த படம் ஃபேவரட் மூவி அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட்டில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.